ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அழகான ஒரு 6 ஏக்கரில் தோட்டம் விலைக்கு வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த இடத்தோட முழு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. கட் ரோடு பஸ்ஸிலேருந்து இப்போ பார்க்குறது மண் பாதை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் தான் நமக்கு இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு. திண்டுக்கல்லேருந்து இந்த இடத்துக்கு சரியாக ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடும். இந்த மண் பாதை பார்த்திங்கன்னா நமக்கு திண்டுக்கல் டு திருச்சி NHல் போய் கட் ரோட்டு வழியாக டச் ஆயிரும். மொத்தம் 6 ஏக்கர் ஒரு அழகான செம்மண் நிலம். இந்த பாதை பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மண் பாதை தான். பாதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மொத்தம் 6 ஏக்கர். இந்த இடத்துல 2 ஏக்கரில் தென்னங்கன்று வச்சுருக்காங்க. தென்னங்கன்று வச்சு ஒரு 3 to 3.5 வருஷம் இருக்கும். 250 தென்னங்கன்று வச்சுருக்காங்க. ஒரு அழகான தோட்டம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். இந்த இடத்துல 100 தென்னை மரம் இருக்குது. அது நல்ல காப்பில் தான் இருக்குது. பூரா நாட்டு மரம் தான். இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு 2 வருஷத்தில் இந்த கன்று பூரா நமக்கு பலனுக்கு வந்துடும். அதாவது காப்புக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பாக உருவாயிரும். இந்த இடத்துல ஒரு ஆழமான கிணறு இருக்குது. கிணறு கடைசியில் பார்ப்பீங்க. இப்போ போர் ஒன்று இருக்குது. இது கூட நமக்கு ஒரு 5 HP இலவச மின்சாரம் வந்துடும். தோட்டம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக பராமரிச்சிட்ருக்காங்கன்னு வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தோட்டம் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு எதுவுமே போடலை. வாய்க்கால் வழியாக தான் நமக்கு நீர் பாய்ச்சிட்ருக்காங்க. இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டரை ஏக்கரில் மட்டும் தென்னங்கன்று வச்சுருக்காங்க. 1 ஏக்கரில் வந்து நமக்கு மாமரம் வச்சுருக்காங்க. மாமர கன்று வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 வருஷம் இருக்கும். தோட்டம் பாருங்கள் வீடியோவில் எவ்வளோ அழகாக பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்கன்னு வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். மொத்தம் 6 ஏக்கர் ஒரு அழகான தோட்டம். 2 வருஷத்தில் நமக்கு வருமானம் தரக்கூடிய தோப்பாக இந்த இடம் நமக்கு உருவாயிரும். இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டாஸ் வீடு ஒன்று இருக்குது. பண்ணைகள் தங்குற மாதிரி நமக்கு ஒரு வீடு வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றி வர ஃபென்சிங் பண்ணுற செலவு மட்டும்தான். ஏன்னா ஆல்ரெடி கிணறு போரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஃபென்சிங் பண்ணிட்டால் போதும். மற்றபடி இந்த இடத்துல எந்த செலவும் இல்லை.
போர் பாருங்கள் வீடியோவில். இரண்டு ஏக்கர் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு, அதாவது ஒரு 1.5 ஏக்கர் மட்டும் விவசாயத்துக்கு தனியாக வச்சுருக்காங்க. 2லேருந்து ஒரு 1.5 ஏக்கர் வரைக்கும் நமக்கு எம்டியாக விட்டுருக்காங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி விவசாயம் பண்ணிக்கலாம், பயிர் வகைகள் விவசாயம் பண்ணிக்கலாம். இல்லை அதுலேயும் நம்ம இந்த இடத்த வாங்கிட்டோம்னா அதுலேயும் நம்ம மரக்கன்றுகள் நமக்கு பிடிச்ச மாதிரி மரக்கன்றாக நட்டுக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் இருக்குது, அதனால் வேலைக்கும் ஆட்கள் கிடப்பாங்க. நம்ம திண்டுக்கல் டு திருச்சி என்ஹெச்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 to 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அழகாக இந்த இடத்துக்கு வந்துடலாம். திண்டுக்கல்லேருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். வடமதுரை என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. மாமரக்கன்று 1 ஏக்கரில் வச்சுருக்காங்க. அந்த பைக் போது பாருங்கள், அதுதான் பாதை. அந்த பாதை பார்த்திங்கன்னா நம்ம கட் ரோட்டில் ஜாயின் பண்ணி நேராக நம்ம திருச்சி டு திண்டுக்கல் என்ஹெச்சில் போய் ஜாயிண்ட் ஆயிரும். நமக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாதையும் பஞ்சாயத்து பாதை தான். ஒரு அழகான தோட்டம். விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த இடம் தான் எம்டியாக இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ணிக்கலாம். இல்லை மரக்கன்று வேணாலும் நமக்கு பிடிச்ச மரக்கன்றை வச்சுக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு மாமரக்கன்று தென்னங்கன்று வச்சுருக்காங்க. மாமரக்கன்று வச்சு 2 வருஷம் இருக்கும். தென்னங்கன்று வச்சு ஒரு 3 to 3.5 வருஷம் இருக்கும். இன்னும் அழகாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 2 வருஷத்தில் நமக்கு பூரா மரமும் காப்புக்கு வந்துடும். ஒரு அழகான தோப்பாக நமக்கு கிடைச்சிடும். நல்ல வருமானம் தரக்கூடிய இடமா இந்த இடம் நமக்கு இருக்குது. போர் பாருங்கள், கிணறு. போர்லேருந்து டைரெக்டாக கிணத்துல விழுந்து, கிணத்துலேருந்து நமக்கு தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. வீடு ஹாஸ்பிட்டல்ஸ் வீடு. இந்த 1 ஏக்கரில் மட்டும் தென்னை மரம் தோப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு ஓனர் இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 25 லட்சம் சொல்கிறாங்க. நேரம் வாங்க இடத்த பாருங்கள். பிடிச்சனா டேரெக்டாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இதில் எந்த ஒளி மறைவில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கு வேணும். இடம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் தாராளமாக எங்களோட சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு அழகான இடம். விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆறு ஏக்கரில் ஒரு கிணறு, ஒரு இலவச மின்சாரம், ஒரு போர் வசதி, ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் வீடு. பஞ்சாயத்து மண்பாதையில் அமைஞ்சிருக்கு. வடமதுரைக்கு பக்கத்தில். திண்டுக்கல்லேருந்து நமக்கு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஒரு ஏக்கரின் விலை 25 லட்சம். விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.